வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என்னாவு வறண்டாலும் ஆகாரன் குழந்தையின் அழுகுரல் கேட்டவர் என் தாகம் தீர்க்க நல்லவர். நீரன் சொந்தம் நீரன் பக்கம் துன்ப நேரங்களில் ஆலியன் ஆலங்கரில் ஆறுதல் நீர் எனக்கு. அன்று ஆபிரகாமுடைய இன்னொரு மனைவியாகிய ஆகாருடைய சத்தத்தை கேட்டு, குழந்தையின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் ஆகாருடைய குழந்தைக்கு தண்ணீரை கட்டளிட்டார். அதே போல நாம் கூட வறண்ட பாலைவனமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருப்போமானால் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். ஆகார் கூப்பிட்டு போல அவங்க சொன்னாங்க, ஆகார் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை காண்கின்றது. ஆம், அவர் நம்மை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். வறண்ட பாலைவனமான நிலங்களிலே நாங்கள் மிகவும் கடினமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றிலும் எங்களுக்கு குறையில்லாதபடி நிறைவை நீர் கட்டளையிடும். உங்களால் ஆகும். உங்களால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாரின் குழந்தையின் சத்தத்தை கேட்ட தேவனாய் கர்த்தர் எங்களுடைய சத்தத்தை கேட்பீராக. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், எங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு ஆண்டவரே, வறண்ட நிலத்தில் இருக்கிற எங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்திலே கொண்டு போய் நிறுத்தும். உங்களால் ஆகும். உம்மை நம்புகிறோம். நீர் எங்கள் ஆண்டவர், நீர் எங்கள் இரட்சகர், நீர் எங்கள் மீட்பர். ஆமென். God bless you. Have a wonderful day.